ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 அழகு பயிற்சி 6 ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கோம்? நிரூபிக்கவும். காட் ஸ்கொயர்ட் ஏ இன்டு சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 பை 1 பிளஸ் சைன் ஏ பிளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஏ இன்டு சைன் ஏ மைனஸ் 1 பை 1 பிளஸ் சீக்கண்ட் ஏ சீக்வல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணும். இடது பக்கத்தை எடுத்து சுருக்கி 0ன்னு கொண்டு. இந்த மாதிரி சம்மெல்லாம் கொஞ்சம் செய்யலை, ஸ்டெப்ஸை கொஞ்சம் சிலது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம போட்டு பார்த்தா தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். சிலதில் எடுத்தவனே காஸ்ட்டு டேனு கொசிக்கன் சீக்கன்னா சைன் காசில் மாற்றுவோம், சிலதில் மாற்றாமல் அப்படியே வச்சு ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ கவனம் கொஞ்சம் வச்சுக்கணும். பல முறை போட்டு பார்த்தா தான் இதான். ஸோ இதில் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். இப்போ இடது பக்கத்தை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சம்மில் இடது பக்கத்தை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இடது பக்கத்தில் எதாவது எல்சிஎம்மாக இருக்குது? 1 ப்ளஸ் சைன் ஏவும் 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏவும் எல்சிஎம்மாக இருக்கும். ஓகே, இங்கே காட் ஸ்கொயர்ட் ஏ ஆல்ரெடி சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 இருக்குது. இந்த 1 ப்ளஸ் சைன் ஏ 1 ப்ளஸ் சைன் ஏ கேன்சல் ஆகிட்டு 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ மேலே வரும். அதாவது சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1ன்னு போட்டுற ஒன்று தானே. ஏ ப்ளஸ் பினாலும் ஒன்று தான், பி ப்ளஸ் ஏனாலும் ப்ளஸ் இங்கே சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ அணியை அது வந்து மல்டிப்ளை ஆகும். சைன் வந்து ஸோ இதையும் சைன் ஏ ப்ளஸ் 1ன்னு எழுதுகிறேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்குது. அதே போல் இதுவும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர். அதே போல் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, காட் ஸ்கொயர்டு ஏ சீக்கண்ட் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1 டேன் ஸ்கொயர்டு ஏ ஆயிரும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா தான் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போடுவோம். இங்கே சைன் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போடுவோம். ஓகே, ஏன் கீழே இருக்கிறத சுருக்காமல் வரையினா 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நியூமரேட்டர் 0னா டினாமினேட்டரில் என்ன இருந்தாலும் 0 தான். ஸோ கீழே வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நியூமரேட்டர் மட்டும் செய்கிறேன். காட் இன்ட்டு டேன் என்ன ஆயிரும்? 1. ஏன்னா இதோடைய தலையில் இது காட் ஸ்கொயரை 1 பை டேன் ஸ்கொயர்னு எழுதுவோம். இது என்ன செய்வோம்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இதை 1 பை காஸ் ஸ்கொயர்னு எழுதுறேன். ஸோ 1 மைனஸ் 1 0 ஆயிடும் இல்லையா? ஸோ 0 பை எனி திங் equal to 0. ப்ரூவ் தட் வந்துருச்சு. ப்ரூஃப் நிறுவப்பட்டது. அவங்க கொடுத்துருக்கதை எடுத்து சுருக்கி நிறுவிட்டு ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சு. செகண்ட் சம் ரிசல்ட்டு காசில் இருக்கணும். ஸோ நம்ம காஸ் சைன் மாற்றினா தான் இந்த ரிசல்ட்டு கரெக்டாக வரும். ஸோ இடது பக்கத்தை எடுப்போம். சைன் பை காசுன்னு மாற்று. டேனை சைன் பை காசுன்னு எழுதுறேன். ஓகே, அடுத்து என்ன செய்வேன்? எல்சிஎம் எடுப்பேன். இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதே போல் காஸ் ஸ்கொயர் கேன்சல். கீழே சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் கிடைக்கும். என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ரிசல்ட்டில் காஸ் தான் இருக்குது, சைன் இல்லை. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஆல்ரெடி ஒரு மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. சைனை தான் எழுதியிருக்கேன். கீழே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ஆயிரும்.
ஸோ 2 மைனஸ் ஆட் ஆகி இதான் நிறுவ சொல்கிறாங்க. இடது பக்கத்தை எடுத்து வலது பக்கம் வந்துருச்சு, நிறுவப்பட்டது. ஓகே.